பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். பாருங்கள், நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்கள், கட்டளையும் நியமங்களும் பொருத்தனைகளும் காணிக்கைகளும் தானே மெயின் கட்டளை இது ஒன்று தானே. வேறு ஏதாவது கட்டளை இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ அவர் என்ன கட்டளை போட்டிருக்கிறார் ஒன்று யோசிங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த காலத்தில் என்ன கட்டளை விதித்தார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதாவது கட்டளை இருந்தால் சொல்லுங்கள். சுவிசேஷம் அறிவிக்க ஒரு கட்டளை கொடுத்தார் இல்லையா? ஏன்னால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போகும்போது 40 நாள் முடிந்து அவர் மேகஸ்தம்பத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் போது சகல சாதிகளுக்கும் சென்று நீங்கள் சுவிசேஷம் அறிவித்து சாட்சியாக இருங்கள்னு சொல்லியிருக்கிறார். அது கடைசி வார்த்தை. சிலுவையில் 7 வார்த்தையை பார்க்குறோம். ஆனால் உயிர்த்தெழும்போது ஒரே ஒரு கட்டளை தான் அவர் சொன்னார். எல்லா ஜாதிகளையும் நீங்கள் என்னுடைய பிரசங்கத்தை அறிவிக்கணும். இல்லையா? எல்லா ஜாதிகளுக்கும் என்னுடைய சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கணும். அது எல்லாருக்கும் நம்ம சர்ச்சு கிடைக்காது இல்லையா? எல்லாருக்கும் டிவி கிடைக்காது. டிவி இல்லையா? எல்லாரும் டிவி கிடைக்காது. ஆனால் எல்லாருக்கும் புக்கு கிடைக்கும். நேற்று தினம் எல்லா புத்தகத்தையும் கொண்டு இங்கே முன்னாடி வச்சோம். பார்த்தா அப்படியே இருக்குது, பத்திரமா இருக்கட்டும். சூப்பராக நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க. ஆளுக்கு 10 புக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாட அந்த பண்டிலெலாம் தீர்ந்துருக்கும். அப்போ என்னத்துக்கு வர்றாங்கன்னு எனக்கே தெரியலை. எவ்வளோ தூரம் சுவிசேஷத்தை அறிவித்தாலும் இப்படி போய் அப்படி தான் போகுது. ஒருத்தன் ஒரு புத்தகம் எடுத்துகிட்டு போனாலே அந்த புத்தகம் தீர்ந்துருக்கும். ஆனால் அப்படி தான் கெட்டாக இருக்குது. அலையாமல் இருக்கட்டும், அடுத்த வருஷம் கொடுத்துடலாம் இல்லையா? நீங்கள் போகும்போது உங்கள் பையில் 10 புத்தகம் இல்லாமல் படி இறங்கக்கூடாது. வாணி ஆவிக்குரிய சரி 10 புத்தகம் உங்கள் பேக்கிலே இருக்கும் இல்லையா? சிம்மணி பர்ஸு கொண்டு வந்தவியா கையில் தூக்கிட்டு போங்க. 10 புத்தகம் மேலாம் நீங்கள் போகக்கூடாது. 10 பேருக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க தயார் இல்லைன்னா நீங்கள் எதுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சுவிசேஷத்தை விதைக்க பாருங்கள். நீங்கள் 10 பேருக்கு விதைச்சா கூட அவருடைய நன்மைகள் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். சரி, நீங்கள் புத்தகம் அடிப்பதற்கு தான் பணம் கொடுக்கல, 10 புத்தகம் இலவசமாக எடுத்துகிட்டு போயிடலாம்ல. கொண்டு ரோட்டில் போடுங்க, நீங்கள் இல்லை ஆற்றுல போடுங்க. படிக்கிற மீனாவது திருந்தான் செய்யுங்களேன். என் பொண்டாடி கூட 10 புத்தகம் எடுத்துகிட்டு போக மாட்டான். இப்போ நான் உங்களை ஏன் குத்தம் சொல்கிறதுக்கு? சுவிசேஷம் அறிவிக்கணும்ல. கேட்கறது மாத்திரமல்ல, நீங்கள் கட்டளை கீழ்ப்படிங்க. அவர் சொல்லியிருக்காருல, என்னுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்க. இப்போ நீங்கள் எங்கே பிரசங்கம் பண்ணீங்க? இல்லை யாருக்கு என்ன செய்வீங்க? நான் எல்லாரையும் சொல்லலை, செய்யாதவங்கள சொல்கிறேன். செய்யணும்ல, செய்தாதான் உங்கள் வாழ்க்கையில் மாறும். இல்லைன்னா பீரோ துரு பிடிக்கும். எந்த பீரோ? 1 ரூபா பீரோ துரு பிடிக்கும். எந்த மாற்றமும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு காலத்தில் என் பொண்டாட்டி சொல்லிகிட்டே இருந்தேன். பொதுவாக டீச்சர்லாம் சொன்னால் கேட்க மாட்டா. ஏன்னா டீச்சர் மாதிரி ஏபிசிடி சொல்கிற பிள்ளைங்க தான் கேட்கணும். டீச்சர் மாதிரி மேக்ஸிமம் திருந்த மாட்டாங்க. ஒரு முறை கட்டாயப்படுத்தி சொன்னேன், நீ ஈரோடு போகும்போது 10 புத்தகம் கொண்டு போகலன்னா இனி இந்த ப்ரேயர் சென்டரில் நீ வரக்கூடாது, நீ வரக்கூடாது, அவ்வளோதான். ட்ரெயினில் 10 இடத்துல போட்டுட்டு போ, எந்த எழுச்சவாயனா எடுப்பான் பார்த்துக்கலான்னு. கடைசியில் ஒரு 10 புத்தகம், அதான் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லி அதான் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும். வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம். இந்த ஈரோடில் ட்ரெயினில் போன புத்தகம், அந்த ட்ரெயின் சென்னைக்கு போயிடுச்சு, ஏதோ ட்ரிப்புக்கு போயிடுச்சு. சென்னைக்கு போன இடத்துல அங்கே ஒரு லேடி, பேர் தெரியும், நான் இப்போ சொல்ல விரும்பலை. அந்த புத்தகத்தை அவள் எடுத்தாள்.
அவள் வாசித்தாள். அவள் ரட்சிக்கப்பட்டவள். அதாவது புறஜாதி மதத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவள். அந்த புத்தகம் அவளுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இது நடக்கிற சம்பவம் கொரோனா டைமிங். அல்லேலூயா. இந்த புத்தகத்தை வாசித்து அடிக்கடி அவங்களுடைய குடும்ப தேவைகளெல்லாம் டெலிஃபோன் மூலம் பேசி கொண்டு இருப்பார்கள். நானும் செபித்து கொண்டே இருப்பேன். புருஷன் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான். இந்த வெளிநாட்டில் போகிற புருஷர்கள் அங்கே சுத்தமாக இருக்க மாட்டாங்க. புரியுதா? இருக்கிற பொண்டாட்டிகளுக்கெல்லாம் துறவும் தான் அங்கே பண்ணுவாங்க. அடுத்து நல்ல சீட்டு விளையாடுவாங்க, சூதாட்டம் விளையாடுவாங்க. முடிஞ்சால் சாராயத்தையும் காய்ச்சி குடிச்சிடுவாங்க. சாராயத்தை காய்ச்சி குடிச்சிடுவாங்க. எப்படியெல்லாம் என்ஜாய்மெண்ட் உண்டோ அதான். இந்த ஊருக்கு வந்து 6 மாதம் லீவ் போட்டு வந்துடுவாங்க. ஒரே மாதத்தில் திரும்பி போயிடுவாங்க. அப்புறம் பொண்டாட்டி பேயாக மாறிடுவா போல இருக்குது, ஓடிடுவாங்க. அப்படி ஓடி போனால் ஒருத்தன் தான், அவனுக்கு 45 லட்சம் ரூபா கடன். அந்த நாட்டில் எத்தனை லட்சம்? கிட்டத்தட்ட அரை கோடி. இந்த அரை கோடி கடன் பெற்ற அந்த சகோதரன் திடீரென்று கட்ட முடியாமல், இந்த தீய பழக்க வழக்கம் இருந்தால் கட்ட முடியாதுல்ல, கட்ட முடியாத போனபடினால நீதிமன்றத்தில் வழக்காகி அரெஸ்ட் வாரண்ட் போட்டார்கள். இவன் ஒரு ஸ்தாபனத்தினுடைய மேனேஜர். அப்போ ஸ்தாபனத்திலேயே வந்து காவல்துறையினர், அந்த நாட்டு காவல்துறை கைது செய்ய வரும்போது கேபின் வழியாக வெளியேறி எஸ்கேப் பாலைவனத்துக்கு ஓடி போயிட்டார். இப்போது அவருக்கு பயம். இவருக்கு என்ன பயம். அதாவது இவ்வளோ பெரிய 400 பேர் வேலை பார்க்குற இடத்துக்கு நான் ஒரு மேலாளர் இருக்கேன். நான் பண மோசடி பண்ணினதை காவல்துறை தெரிஞ்சு இப்போ 400 பேருக்கு முன்னாடி நிற்க முடியாது, நான் செத்து போகிறேன்னு ஃபோன் பண்ணிட்டார். பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணிட்டார். அப்போது இந்த தகவலை எனக்கு அவள் தருகிறாள். அப்போ ஆண்டவர் சொன்னார், பயப்படாது. இந்த செல்போன் இங்கே கொண்டு வருங்க, மைக்கில் எல்லோரும் இங்கே கேட்போம். அல்லேலூயா. அப்போ அந்த தகவலுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அவள் இன்னொரு ஃபோன் பண்ணுறாங்க. எப்பாவது ஒரு முறை தான் ஃபோன் பண்ணுவான், எல்லா நாளும் ஃபோன் பண்ண முடியாது. இன்னொரு முறை ஃபோன் பண்ணுறான். எப்படி பண்ணுறான்னா, நீ வீடை விற்று, கட்டின வீடை விற்று 45 லட்சம் ரூபா எனக்கு எப்படியாவது போட்டுரு, இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன்னு. அவனுக்கு அந்த சூசைட் மைண்டு வந்து போச்சு. நிறைய பேர் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாமல் தற்கொலை முடிவுக்கு வராங்க. தற்கொலை முடிவுக்கு வந்து பேயாக தான் போனோம். அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அப்போ அந்த வீடை விற்க முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த கொரோனா காலம் இல்லை, கொரோனா காலத்துக்கு முன்னாடி இந்த 2000 நோட்டை ஒழித்தார்கள் அல்லவா. பேங்கில் பணம் போட முடியாது, இருக்கிற பணத்தை எடுக்க முடியாது. அப்போ அவ சொல்ல, நான் என்ன செய்வேன், வீடை விற்கலான்னு பார்த்தா சேட்டு சொல்கிறான், பழைய 2000 நோட்டு தரேன், பழைய 2000 நோட்டு தரேன். இந்த பழைய 2000 நோட்டு தந்து நான் வீடை வாங்குகிறேன். ஆனால் இப்போ உள்ள புதிய நோட்டு வாங்க முடியாது. இந்த பழைய நோட்டை குறிப்பிட்ட அளவு தான் கொண்டு கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். சாப்பாட்டுக்கு ஒரு 5 நோட்டு 10 நோட்டை தான் மாற்ற முடியும். ஆனால் இவனோட 45 லட்சம் ரூபாய் நோட்டு இருக்குது, செல்லா காசாக இருக்குது. இந்த செல்லா காசை தந்து நான் விட நான் வாங்கிடுறேன், நீ இந்த பணத்தை இன்னும் பேங்கில் கொடுத்து நீ மாற்றிக்கோ. அப்போது இக்கட்டான நிலைமை. என்ன பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாத புருஷனை காப்பாற்றுற வழியில் கடன் அடைச்சா கேஸ் தீரும். இந்த ஒரு சூழ்நிலை மறுபடியும் இந்த தகவலை சொல்கிறாள், வீடை விற்காதே. கர்த்தர் சொன்னார், கை தட்டுங்க, வீடை விற்காதே. அங்கே பாருங்கள், அந்த நேரத்தில் கூட அந்த குடும்பத்தை காப்பதற்கென்று நம்முடைய தேவன், உயிர்த்தெழுந்த தேவன் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்ண முடியும் கேட்குறான். ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஒரு பொருத்தனை ஜீவ ஒளிக்கு அனுப்பிடு, எல்லாவற்றிலும் தப்பி வைத்து விடுதலையாக்குவார். ஒரு சம கையை தட்டுங்க. உண்மையைத்தான் சொல்லணும். இல்லை, அவள்கிட்ட ஒரு தாலி செயின் மட்டும்தான் உண்டு. அதை விற்று புத்தகத்துக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். உற்சம கையை தட்டுங்க. யாரும் தாலி கொடிய கை வைப்பாங்களா? இங்கே புருஷன் தூக்கில் தொங்குறான், என் தாலி எங்கிட்ட இருக்குன்னா தூக்கில் தொங்கிடுவான். முதலால் உகந்ததை தேடு, அப்பொழுதெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற வேதவசனத்தின்படியாக அவள் செய்தாள்.
கர்த்தரும் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். நான் சொன்னேன், அவனுடைய பேச்சு என் காதில் கேட்க வேண்டும். நிறைய பேருடைய வாய்ஸை நான் காதில் கேட்க விரும்புவேன். ஏன்னு சொன்னால், உங்கள் வாய்ஸ் எனக்கு காதில் வரும்போதே உங்கள் சரித்திரமே எனக்கு வரும், கம்ப்யூட்டர் மாதிரி அன்று வெளிப்படுத்துவார். அதனால் அவன் வாய்ஸ் பேசு, எப்படியாவது அடுத்த கட்டம் பேசும்போது என் நம்பரை கொடுத்து பேச சொல்லு. ஒரு 7 நாளுக்கு பிறகு அவன் என்கிட்ட பேசினான். அவன் ஒரு பிரக்தியில் தான் பேசினான். இப்போ தலைமுறைவா? ஆமாம். என்ன செய்ய முடியும் இந்த வழக்கில் இருந்து, எப்படி வெளியே வர முடியும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். அது நான் என்னுடைய வழக்கறிஞரை நான் கேட்டேன். வழக்கறிஞர் பாகிஸ்தான் நாட்டில் இருக்கிறார், இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆகவே அது வரைக்கும் நான் வரும் வரைக்கும் தலைமுறையாக இரு, பிடி கொடுக்காத பாலைவனத்திலே ஒழிச்சு கிடந்துக்கோன்னு சொல்கிறாரு. இங்கே பாலைவனத்தில் சாப்பாடும் கிடையாது, அங்கெல்லாம் ரேட் அதிகம். கையில் கிடச்சாச்சுன்னா எங்கள் எடு அக்காமா, இல்லைன்னா போ ஜெயிலுக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்போ 2 குற்றங்கள் வரும். ஆகவே நொந்து போய் அவன் வெந்து போய் இருக்கிறான். கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, நானே கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்வாய்ன்னு மட்டும்தான் சொன்னார். உற்சாகமாக கையை தட்டுங்க. அப்படி பேசிட்டு சொன்னார். ஒரு புதன்கிழமையே சொன்னார். ஒரு புதன், இந்த புதன்கிழமைக்கு நீ நீதிமன்றத்துக்கு போகணும். நீதிமன்றத்துக்கு போகணும். ஐயா போனால் அங்கெல்லாம் பிடிச்சிருவாங்க. உன்கிட்ட போதான் சொன்னேன். இது கர்த்தருடைய வார்த்தை. போ, புறப்படு. அங்கே என்ன நடக்கும் என்பதை நீ இப்போ யோசிக்காத. யோசிச்சா என்ன ஆகும்? பயம் உண்டாகும், திகில் உண்டாகும், கலக்கம் உண்டாகும், குழப்பம் உண்டாகும். என்ன பைத்தியக்காரன்னு சொல்லுவான். போலீஸ் பிடிக்கிற அளவுக்கு என்ன ஆயத்தப்படுத்தி அனுப்புகிறான்னு நினைப்பான். ஆனால் தேவன் சொன்னார், நீ போ, அவ்வளோதான். ஒரே கட்டளை. யாராவது கீழ்ப்படிந்து போக முடியுமா? நம்ம கூட போக மாட்டோம். ஆனால் அவன் போயிட்டான். அந்த நீதிமன்றத்தில் நிறைய படிக்கட்டுகள் இருந்ததான். அப்போ இவன் அடித்தளத்தில் அப்புறம் மிராக்கள் நடந்தது. நடந்த பிறகு உள்ள கதையை அவன் சொல்கிறான். அந்த எப்படின்னா, நீதிமன்றத்தினுடைய அந்த அநேக படிக்கட்டுகளுக்கு மேலே பிளாட்ஃபார்மில் என்னுடைய பாகிஸ்தான் வழக்கறிஞர் நின்று கொண்டு இருக்கிறார். கையை தட்டுங்க. வர முடியாதுன்னு சொன்ன வழக்கறிஞர் வந்து நிற்கிறார். நான் அவரை பார்த்ததும் உற்சாகத்தோடு அவர் பக்கம் ஓடி போனேன். ஓடி போனதும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கையில் தர்றார். அதாவது 45 லட்சம் ரூபாயும் தள்ளுபடியான ஒரு தீர்ப்பை உனக்கு தருகிறார். தந்துட்டார், எனக்கு தந்துட்டார். எனக்கு ஆச்சரியம், நானே வரல. அப்போ கோர்ட்டு ஆரம்ப கட்டத்திலே போய் உள்ளே போய் ஒரு ஆர்டரை வாங்கிட்டு, நீ வீட்டுக்கு போ, நீ ஆஃபீஸ் போ, கேஸ் தள்ளுபடி ஆச்சுன்னா போ, நீ கட்ட வேண்டாம். ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சு அடிச்சிருக்கார் போல இருக்கு. அப்போ நீ போன்னு சொன்னதும் இவர் அப்படி ஸ்தம்பிச்சு நின்று அப்படியே அதிர்ந்து கீழ்ப்படிந்து கீழே இறங்கிட்டார். கீழே இறங்கிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த வழக்கறிஞரை காணோம். அப்போ வழக்கறிஞருக்கு இவர் ஃபோன் பண்ணுறார். மறுபடியும் வழக்கறிஞர் தன்னுடைய வழக்கறிஞர் ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணும்போது, நான் பாகிஸ்தானில் இருக்கேங்களா, இப்போ எல்லாம் வர முடியாதுன்னு சொன்னேன்ல, தலைமறை இருக்க சொன்னேன்ல, நீ ஏன் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிருக்க, உன ஒரு வாட்டியாக சொல்லணும், பல முறை சொல்லியிருக்கேன் திட்டுறாரு. அப்போ தான் அவருக்கு புரிந்தது, வந்தது இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரணபரியம்தான் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரணபரியம்தான் நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தில் ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு புத்தகம் ஒரு குடும்பத்தை காப்பாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு புத்தகம் பாலைவனத்தில் செத்து போகிறவனை தடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு புத்தகம் 45 லட்சம் ரூபாய் அது இனாமாக கொடுக்க
உதவி செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. பாகிஸ்தானுடைய வழக்கறிஞருடைய வேஷத்தில் கர்த்தரை வந்து நீதிமன்றத்தில் வாதாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கையில் கொடுத்துட்டு போயிட்டேனார். ஆகவே மேலே போகிறதும் வாரதும் நம்ம தேவன் ஒருவர் தான், வேறு யாரும் வர முடியாது. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், மேலே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீதிமன்றத்தை நடத்தக்கும் நீதிமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட் வாங்குறதுக்கும் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தி அதை செஞ்சிட்டார். தன் பிள்ளைக்காக, விசுவசித்த பிள்ளைக்காக செஞ்சிட்டார். ஒரு புத்தகம் விதைத்ததன் பலனை பாருங்கள். இப்போ நீங்கள் 10 புத்தகத்தை விதைத்தால் 10 குடும்பத்திற்கு போய் சேரும். ஒருவேளை அந்த 10 குடும்பத்திலிருந்து அது இன்னொரு 10 குடும்பத்துக்கு போயிடும் இல்லையா? எத்தனை பேருக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க? ஏன்னா உங்களால் எழுதி போட முடியாது இல்லையா? எழுத போட முடியுமா? நான் எழுதுனது தான் நீங்கள் போட முடியும். நான் இல்லை, என் தேவனாகிய கர்த்தர் எழுதுனது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை மட்டும்தான் அதில் வரும், வேறு ஒன்றும் வராது. ஹல்லேலூயா. எங்கேயாவது உபவாச கூட்டம் நடக்கணும் இல்லையா? விளம்பரம் இருக்கா? அதில் பேக்கில் மட்டும் மாதந்தோறும் ஒன்று நடக்கணும்னு இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இருக்கா? மோன்சிலா ஸ்டெப்பு கொடுத்து பாருங்கள், எல்லா மாவட்டத்திலும் என்ன டேட்டில் என்ன இருக்குதுன்னு மட்டும்தான் இருக்கும், வேறு ஒரு சுக்கும் இருக்காது. எண்சோடி தான் போடுவார், எண்சோடி. அதுக்கும் சந்தா வாங்கிடுவார். சந்தாவே வாங்கிறதில்ல. உற்சவமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஊழியங்கள் டிஃப்ரெண்ட்டாக தான் சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தை இது. தேவனுடைய வார்த்தை என்பதற்கு இன்னொரு விட்னஸை கொடுக்குறேன். ஏன் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும், வெளியிடணும் என்பதற்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் உண்டு. ஹல்லேலூயா. அதாவது வட்டிகான் நகரத்தில் அது போப்பாண்டரோடு இருந்த ஒரு கன்னியாஸ்திரி திடீரென்று பரிசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டு அவங்க சர்ச்சுகள் எல்லாம் பிரசங்கம் பண்ண போவாங்க. அப்படி வந்தது இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு வந்தவங்க பெங்களூர் வந்தாங்க. பெங்களூர் வந்தவங்க லாட்ஜில் தங்கினாங்க. லாட்ஜில் தங்கிட்டு அவங்க நல்ல ஜெபத்தில் இருக்கும்போது அவங்க கண்ணு முன்னாடி 2 புத்தகம் ஓடி இருக்கு. இது அவங்க சொன்ன சாட்சியாகும். 2 புத்தகம் ஓடி இருக்கிறது. ஒன்று இயேசு பெரியவர் புத்தகம், ஒன்று ஜி ஒளி ஜெபக்கோரம் புத்தகம். அவங்களுக்கு இந்த புத்தகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அதில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து கடவுள் தேவன் அந்த அம்மாவிட்ட